அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும்போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். பேதுரு இப்ப எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் கேக்குறாங்க பேதுருட்ட, நீ எப்படி புறஜாதிகள் வீட்டுக்கு போய் அங்க அவங்களோட சேர்ந்து போஜன பண்ணினீர் அப்படின்னு கேட்டப்ப பேதுரு அவங்களுக்கு விளக்கம் சொல்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு மேல் வீட்டறையில இருந்த போது நமக்கு நம்ம மேல இறங்குனது போல நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த புறஜாதி மக்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் எப்படி பரிசுத்த ஆவிய தேவனுடைய வரத்தை கொடுத்தாரோ அது போல புறஜாதியினருக்கும் தேவன் கொடுத்திருக்காரு. அவரை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, ஏன் அமர்ந்திருந்து சொல்லியிருக்குன்னா 3வது வசனத்துல வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப பேதுரு சொன்ன அந்த பதில கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல திருப்தி ஆயிட்டாங்க. சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. மரித்த பாவத்துல மரித்து போய் இருக்கிற அவங்க மனம் திரும்பும் போது உயிர்ப்பிக்கப்படுகிறாங்க, புதிய ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. அத புறஜாதிக்கும் தேவன் கொடுத்திருக்காரு அப்படின்றத அறிந்த போது எருசலேம்ல இருந்த விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததுனால மரணத்தை சந்திச்சத, கல்லெறிஞ்சு கொன்னத நம்ம அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல வாசித்தோம். அதன் நிமித்தம் எல்லாம் சிதறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8வது அதிகாரத்துல வாசித்தோம். அப்படி சிதறி போனவங்க சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல், யூதர்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்து வந்தாங்க, மற்ற ஒருவருக்கும் அறிவிக்கல. பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அப்ப இந்த ஊர்கள் எல்லாம் அவங்க சுத்தி திரிஞ்சாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. சபையில இருக்க விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்ப இந்த ஊர்களுக்கெல்லாம் அவங்க போறாங்க. அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இப்ப அந்தியோகியா பட்டணத்துக்கு சீப்ரு தீவுல இருந்தோம், சிரேனே பட்டணத்துல இருந்தோம்
கிரேக்கர் புறஜாதியினர். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களுடனே இருந்தது. அந்த பிரசங்கம் பண்ணின அவர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்த அவங்களோட சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரும்பினார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசித்தாங்க. அப்ப கர்த்தருடைய கரம் ஊழியத்துல இருக்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா பட்டணத்துல இருக்க கிரேக்கர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்ற செய்திய எருசலேம்ல இருக்கிற சபையார் கேள்விப்பட்டு அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து, விசுவாசிகள் சபையார் எல்லாரும் சேர்ந்து பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க. பர்னபா நம்ம பர்னபாவை குறித்து 2 காரியத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒண்ணு, தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று கொண்டு அப்போஸ்தலரோட பாதத்துல வைத்த பர்னபா அப்படின்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்துல 36, 37 ஆகிய வசனங்கள்ல பார்த்தோம். அடுத்ததாக திரும்ப சவுல் எருசலேமுக்கு வந்த போது அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த பர்னபா தான் சவுல சேர்த்து கொண்டு அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி கர்த்தரை சந்திச்சான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு விவரித்து காட்டுனத அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க அந்தியோகியா பட்டணத்துக்கு. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் அங்க பார்த்தா தேவனுடைய கிருபைய பார்க்கறான். கிருபைனா எபேசியர் 2:8 சொல்லியிருக்கு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் தேவ கிருபையினால ரட்சிப்பை பெற்றிருந்தாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அங்க இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்றத புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். பர்னபாவை குறிச்சு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, நல்லவன். 2வது, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். நம்ம 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருந்த ஸ்தேவான குறிச்சு நம்ம வாசித்தோம். அதே மாதிரி பர்னபாவும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருக்கிறான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த பர்னபாவோட ஊழியத்தின் மூலம் அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சீசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இப்ப பர்னபா சவுலை தேடி அவன் தர்சு பட்டணம், அந்த தர்சு பட்டணத்தான் தான் இந்த சவுல், அங்க போய் அவனை பார்த்து அந்தியோகியாக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல்ல வந்தது பர்னபா தான். இப்ப போய் சவுலை கூட்டிட்டு இப்ப பர்னபாவும் சவுலும் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் இந்த அந்தியோகியால தான் முதல்ல விசுவாசிகளுக்கு வழங்கப்பட்ட பேர். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அப்ப அந்த பர்னபாவும் சவுலும் ஊழியம் செய்கிற அந்த நாட்கள்ல
எருசலேம்ல இருந்து சில தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியு ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் இனி நடக்க போற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருந்தார். யோவான் 16:13 வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சத்திய ஆவியானவர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இனிமேல் நடக்க போறத அந்த ஆவியானவரால பஞ்சம், கொடிய பஞ்சம் உண்டாகும் உலகம் எல்லாம் அப்படின்றத அறிவித்தார். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள். இப்ப அந்தியோகியால இருக்கிற சீஷர்கள் என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, யூதேயா தேசத்துல இருக்கிறவங்களுக்கு அங்க பஞ்சம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு பண உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணாங்க. தங்கள் திராணிக்கு தக்கதாக தங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பர் இடத்தில் அனுப்பினார்கள். அந்த பணத்தை சேகரித்து அத பர்னபா, சவுல் 2 பேர்ட்டையும் கொடுத்து எருசலேம்ல இருக்கிற மூப்பர்கள்ன்றது சபையினுடைய தலைவர்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்து அனுப்புனாங்க. அப்ப இந்த சபை இந்த அந்தியோகியால இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு கஷ்டப்படுற மக்களை குறித்த ஒரு கரிசனை இருந்துச்சு. அதற்கு தங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவி எப்படி யூதர்களான நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டாரோ அது போல புறஜாதியினருக்கும் பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பேதுரு அந்த எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஸ்தேவானால உபத்திரவப்பட்ட விசுவாசிகள் பல இடங்களுக்கு சிதறி போனாங்க. அவங்க போய் பல யூதர்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் சீப்ரு தீவும் சிரேனே பட்டணத்திலிருந்து கிளம்புனவங்க அந்தியோகியா பட்டணத்துல போய் சுவிசேஷம் அறிவித்தாங்க. கர்த்தருடைய கரம் அவங்க கூட இருந்ததுனால அநேகர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தரிடத்துல திரும்பினாங்க. இந்த விஷயத்த எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பர்னபாவை அந்தியோகியா பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. பர்னபாவை குறிச்சு நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன், அவன் மூலம் அநேகர் விசுவாசத்துக்குள்ளா வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல சேர்க்கப்பட்டாங்க. பர்னபா சவுல போய் தன்னிடத்துல வரும் அந்தியோகியா பட்டணத்துக்கு வரும்படியா கூட்டிட்டு அங்க 2 பேரும் சேர்ந்து 1 வருஷ காலமா சுவிசேஷ பணிய செய்து வந்தாங்க. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவங்கன்ற பேர் வழங்கப்பட்டது. எருசலேம்ல இருந்து சில தீர்க்கதரிசிகள் பஞ்சம் வருது, உலகம் வந்தாங்க. அதுல ஒருத்தர் அகபு, அவன் உலகம் எங்கும் பஞ்சம் வரப்போகுது அப்படின்றத அறிவிச்சாரு. அத அது அப்படியே நிறைவேறிச்சு. இங்க அந்தியோகியால இருக்கிற சீஷர்கள் எருசலேம்ல இருக்கிற பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியா பணம் சேகரித்து அந்த பணத்தை பர்னபா, சவுல் அவங்க மூலம் கொடுத்து அனுப்புனதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்து அநேகர் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கத்தக்கதாய் சத்தியத்தை ஏற்று
ஆண்டவரே, தேவ கிருபையினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அந்தியோகியா பட்டணத்தார் போல ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல சுபாவத்தை எங்களுக்கும் நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.